ஒன்றாந்தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 86 ஏபியில் இந்த 61 கீழே எடுத்தோம். ஓகேங்களா, இந்த 61 கீழே 86ன்ற நம்பர் தான் எடுத்தோம். எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த 23க்கு 78 அப்படின்னு இதில் வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இந்த 610ல் ஒரு நம்பர் ப்ளஸ் ஆகி வந்துடுச்சு. இருந்தாலுமே இந்த ஏபியில் 23க்கு 78ன்ற நம்பரு இங்கே அப்படியே வந்தது டைரெக்டாக. அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்த 61ன்ற நம்பரு, அதாவது 23க்குமே ஃபுல் ஆப்போசிட்டு, இந்த 61க்கு அப்படியே 61 வந்துச்சு. அப்போ இந்த 86ன்ற நம்பரு வர மாதிரி இருக்குது பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு அந்த 86 கரெக்டாக வந்து போச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 86ன்ற நம்பர் பாருங்கள், இங்கே பாருங்கள் 70ன்ற நம்பருக்கு இந்த 706 அப்படின்ற நம்பர்லேருந்து ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருந்தோம். இந்த 706 அதில் பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற நம்பரில் இங்கே ஆப்போசிட் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த 706ன்ற நம்பரில் மேலே இருக்கிற நம்பரு இங்கே மேட்ச் ஆகலை. ஆனால் வந்து அந்த 1ன்ற நம்பரு ரெட்டப்படை நம்பரில் சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த 817 அப்படியே வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் வந்து ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ இங்கே பாருங்கள், ஏ போர்டு ஆப்போசிட்டு, இப்போ பி போர்டு ஆப்போசிட்டு, இப்போ சி போர்டு ஆப்போசிட் வச்சு இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னு வைங்க, 445 பாக்ஸ் அடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் 2 நம்பர் கேமில் வரலாம். ஏன்னா 06 அப்படியே பிசி 06 வந்துருச்சு. இங்கே ஏசி 87 அப்படியே ஏசி வந்துருச்சு. இப்போ ஏபி 44 அப்படியே வரலாம். அதனால் 445ன்ற நம்பரு பாக்ஸ் அடித்து பாருங்கள். ஒரு 45 பிசி வரணும். அதுக்கு முன்னாடி மாதத்தில் ஒரு 45 745 இருக்குது. இங்கே 475, அப்புறம் இங்கே ஒரு 45. அதனால் திரும்ப ஒரு பிசி 45 வரணும். பார்த்துங்க, ஒருவேளை 445ன்னு டைரெக்டாக அடிச்சிடலாம். அப்புறம் பாருங்கள், இந்த 756லேருந்து ஆப்போசிட் ஆச்சு 206ன்ற நம்பரு. திரும்ப பாருங்கள், அதுலேருந்தே கெஸ்ஸிங் எடுக்கலாம். எப்படின்னா அது கீழே பாருங்கள், இந்த 650ன்ற நம்பர் இருக்குது பாருங்கள், 650. அதில் இந்த ஏசியை மட்டும் எடுத்துக்கங்க. இந்த ஏசியை எடுத்தோம் அப்படின்னா இந்த ஏசி 60ன்ற நம்பரு இங்கே 06 அப்படின்னு வந்திருக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பாருங்கள், ஏசி 76ன்ற நம்பர் இருக்குது. அந்த 76 இங்கே 67 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த 60 76, அப்போ இந்த 75 டைரெக்டாக அப்படியே 75 பிசி அடிக்கலாம். ஓகேங்களா, பிசி 75 அடிக்கலாம். பிசி 75 அடிக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. இங்கே பாருங்கள், 167 175. அது மட்டும் இல்லாமல் இந்த கெஸ்ஸிங் நாம் ஒன்று எடுத்திருந்தோம். இந்த 175 அப்படின்ற நம்பர்லேருந்து இந்த 206, அப்புறம் இந்த 167 அப்படின்ற நம்பர்லேருந்து ஒரு ஆப்போசிட் எடுத்தோம். ஓகேங்களா, இந்த 617ன்ற நம்பரில் ஒரு ஆப்போசிட்டு 167 பாக்ஸ்லேயும் வரலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் 717 அப்படின்ற நம்பரும் எடுத்திருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த 17 பிசி 717க்கு அப்படியே வந்து 67 ஒரு நம்பர் ஆப்போசிட் வந்து போச்சு. இந்த 021 எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம் இந்த 31ஆந்தேதி கெஸ்ஸிங் வீடியோவில். இப்போ அதே மெத்தடில் திரும்ப நாம் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள், இந்த 367ன்ற நம்பரில் 867 அப்படின்ற நம்பரு வந்திருக்குமானா, இங்கே பாருங்கள், இந்த 900 அப்படின்ற நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு கேம் வரலாம். ஓகேங்களா, இந்த 367க்கு 867 அப்படின்ற வந்திருக்கு. அப்போ இந்த 900ன்ற நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு வரலாம். இங்கே பார்த்திங்கன்னா 440 அப்படின்ற நம்பர் இருக்குது. இந்த 817 அப்படின்ற நம்பருக்கு ஆப்போசிட் வச்சிங்கன்னா 367. அதில் வந்து அந்த 81க்கு 36 அப்படின்ற நம்பரு அப்படியே வந்திருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே அப்படி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 940 தான் வந்திருக்கணும். ஆனால் பாருங்கள் 900 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த 90, இந்த 440 900
இதிலேருந்து பார்க்கும்போது இதில் 445 அப்படின்ற நம்பரு கெஸ்ஸிங் வருது அப்படின்னா, அப்போ இங்கே 90 அப்படின்னு இருக்குது. அப்போ 90 அப்படின்னா அங்கேயுமே வந்து ஒரு 40 இல்லை 45 ஆல் போர்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இங்கே 3க்கு 8 வரும்போது இந்த 9ன்ற நம்பருக்கு 4ன்னு வந்துச்சுன்னா, இந்த 440 இங்கே ஒரு 900 அப்படின்னும்போது 45 40 ஆல் போர்டில் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இந்த 137 அப்படின்ற நம்பரும், இந்த 817ன்ற நம்பரும், இந்த 367ன்ற நம்பரும் ஒரே மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இந்த நம்பர் வரும்போதெல்லாம் பாருங்கள், கீழே வந்து ஒரு 0ன்ற நம்பர் வருது. பாருங்கள், ஒரு 0ன்ற நம்பரு, திரும்ப இங்கே 0ன்ற நம்பரு. இந்த பாக்ஸு அடிக்கும்போது எல்லாமே இங்கே பாருங்கள் 137 அது வந்து ஏபி ஆப்போசிட்டு இப்போ வந்திருக்க ரிசல்ட்டுக்கு. ஓகேங்களா? இந்த 867ன்ற ரிசல்ட்டுக்கு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டுக்கு மறுநாள் பாருங்கள் ஒரு 0ன்ற நம்பர் வந்திருக்கு. அடுத்து அதே நம்பர் 817 அப்படின்னு அடிக்கும்போது அதுக்குமே ஒரு 0ன்ற நம்பர் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் அந்த 367ன்ற நம்பரு, அதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு கேம் வரும்போதுமே ஒரு 0ன்ற நம்பர் இருக்குது. அப்போ ஒரு வேளை 0ன்ற நம்பரு கேமில் வரலாம். இதில் பாருங்கள் 165. ஓகேங்களா? பிசியில் பாருங்கள் 65 60 அப்படின்னு சிபோர்டு ஆப்போசிட் வைங்க. 60 அப்படின்னு வரும். அதை 06 அப்படின்னு வைங்க. இப்போ இது திரும்பிட்டு அப்படியே 06ன்னு வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி இதுவும் வந்து திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா 62, அது சிபோர்டு ஆப்போசிட் வச்சிங்கன்னா 67. ஓகேங்களா? இப்போ இங்கே 65க்கு 06, இங்கே 26க்கு 67. அப்போ 74 அப்படின்ற நம்பரை இங்கே 2 முறை திரும்பி போச்சு. அதாவது இந்த 60 அப்படின்ற நம்பரு 06 அப்படின்னு வந்திருக்கு. அப்போனா இந்த 74ன்ற நம்பர் டைரெக்டாக அப்படியே வந்து 79 அப்படின்ற நம்பர் வரலாம். ஓகேங்களா? 79. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பரு ப்ளஸ் ஆகி வந்துருச்சு, இங்கே ஆப்போசிட் வந்துருச்சு. அப்போ இந்த நம்பரு அப்படியே நிற்கணும். அதாவது இந்த 0ன்ற நம்பர் அப்படியே நின்றுச்சுன்னா ஒரு வேளை 079 அப்படி இல்லைன்னா 042 அப்படின்ற நம்பர் அடிக்கலாம். இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகலாம் கேமில். இங்கே 65க்கு 60, இந்த 27க்கு 76, அது அப்படியே ரெண்டுமே திரும்பி வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல வச்சிங்கன்னா 24ன்னு வரணும், அப்படி இல்லைன்னா 79 அப்படின்னு வரணும். ஒருவேளை இந்த 0 அப்படியே நிற்கலாம், இல்லைனா ஆப்போசிட் ஆகலாம். அந்த மெத்தடு பார்த்துக்குங்க. இப்போ இந்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 517னுடைய ஃபுல் ஆப்போசிட் வச்சு பாருங்கள். 0 6 2, அதாவது 062ன்ற நம்பரு இந்த இடத்துல பாக்ஸில் வச்சு பாருங்கள். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு 871ன்ற நம்பரில் 2 நம்பரு ஆப்போசிட் வச்சு பாருங்கள். 71ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் வச்சிங்கன்னா 26, ஆனால் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகுது. அதாவது சி போர்டில் இருக்கிற இது மட்டும் ஆப்போசிட்டு. இங்கே 3 நம்பர் ஆப்போசிட்டு, இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. அப்போ 871ன்ற நம்பர் இங்கே 67, 867 அப்படின்ற நம்பர் வருது. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து 3 நம்பருமே ஆப்போசிட் ஆயிடுச்சு. இல்லை 3 நம்பர் ஆப்போசிட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு நம்பர் மட்டும்தான் ஆப்போசிட் ஆகிருக்கு. அப்போ இதில் 2 நம்பர் ஆப்போசிட் ஆகணும். ஓகேங்களா? 2 நம்பர் ஆப்போசிட் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 04ன்ற நம்பரு, இங்கே பார்த்தீங்கன்னா 59 அப்படின்ற நம்பரு. அப்போ இதில் எந்த நம்பர் ஆப்போசிட் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல 17 அப்படின்ற நம்பரு, இங்கே 71ன்ற நம்பரு, அது டைரெக்டாக அப்படியே வந்திருக்கு. இங்கே 26ன்ற நம்பரு தான் திரும்பி 67 அப்படின்ற நம்பர் அடிச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த 1ன்ற நம்பரையே ஆப்போசிட் ஆகலாம் திரும்பவும். அப்போ 1ன்ற நம்பரோட வச்சு பார்த்திங்கன்னா இந்த 91ன்ற நம்பரு ஒரு 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணிங்கன்னா 46 வரும். அப்போ 546 அப்படின்ற நம்பரு பாக்ஸில் அடிக்கலாம். ஓகேங்களா? புரியுதா? பார்த்துக்குங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் இது எல்லாம் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ இந்த கெஸ்ஸிங் வந்துருங்க. இந்த 20ன்ற நம்பரு ஏபி வந்தது,
86ன்ற நம்பரு அப்படியே ஏபி வந்தது. இந்த 87ன்ற நம்பரு 78 ஏபி பாருங்க, 78 ஏபி வந்தது. அப்புறம் வந்து 20ன்ற நம்பர் வந்தது. இப்போ 86 3 நம்பர் டைரெக்டாக அப்படியே வந்து போச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த நம்பரில் இந்த மெத்தடில் வரும்போது அது கீழே 505ன்னு இருக்குது, மேலே 716ன்னு இருக்குது. இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் வரும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த 4ன்ற நம்பரு அப்படியே இங்கே நிறுத்தி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 864க்கு 867ன்னு வந்திருக்கு. அப்போ 877க்கு அதாவது 4ன்ற நம்பருக்கு 7 வச்சுருங்க. அப்போ 877 டைரெக்டாக ஒரு செட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா? கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், 3 நம்பர் எடுத்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இல்லை கெஸ்ஸிங் எப்படி இதுன்னு பாருங்கள். உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகலைன்னா வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். இந்த இடத்துல ஒன்று கவனித்து பாருங்கள். இந்த 862 அப்படின்ற நம்பர் இங்கே சி போர்டில் இருக்குது. இல்லை 862 அது அப்படியே இங்கே வந்துடுங்க. 628 அப்படின்ற நம்பரு சி போர்டில் இருக்குது. ஓகேங்களா? இது முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. 862 இங்கே பார்த்தீங்கன்னா 628 அப்படின்ற நம்பரு இருக்குது. இதில் பாருங்கள், இந்த 6ன்ற நம்பருக்கு 613 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த அப்படியே வந்து 866ல் அந்த ஏபி மட்டும் பாருங்களேன் ஆப்போசிட் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள், இந்த 2ன்ற நம்பர் வரும்போது அப்படியே ஏசில் இருக்கிற 02 20 அப்படின்ற நம்பர் ஏபி வந்திருக்கு. இங்கே 2 நம்பர் ஆப்போசிட் ஆகிடுச்சு. இது அப்படியே புரிஞ்சு வச்சுங்க. இந்த ஒருவேளை இந்த பி போர்டு அப்படியே பார்த்துங்க. இங்கே பாருங்கள், 478ன்ற நம்பரில் இந்த 8ன்ற நம்பரில் 7ன்ற நம்பரு 87 அப்படின்னு வந்திருக்கு ஏசியில். அப்படி பாருங்கள் எப்படி இது வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா, இது நீங்கள் அடுத்த முறை கெஸ்ஸிங் பார்க்கும்போது இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த 871 இந்த 517 இப்போ 591 கேப்பில் ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? எப்படின்னா இந்த 074யும் இந்த 591யும் மேட்ச் பண்ணியிருக்கோம். அதை வந்து நான் இங்கே எழுதலை, அதை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 092ல் ஏபி 20 அப்படின்ற நம்பரு வந்தது. ஓகேங்களா? இப்போ இந்த 866ன்ற நம்பரில் 613 அப்படின்னு வந்தது. இப்போ இந்த 478ல் என்ன வந்துச்சு அப்படின்னா 87 அப்படின்ற நம்பரு வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கவனித்து பாருங்கள், இந்த 9ன்ற நம்பருக்கு 6ன்ற நம்பர் வந்தது. ஓகேங்களா? இந்த 4ன்ற நம்பருக்குமே 6 அப்படின்ற நம்பர் தான் வந்திருக்கு. அப்போ இங்கே 9 இங்கே ஒரு 4, ஆனால் அந்த 9 4க்கு பதிலாக இங்கே வந்திருக்க வேண்டிய நம்பர் 6, இங்கே 1ன்னு வந்திருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா 817க்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு 867 அப்படின்னே வந்துச்சு. ஸோ இந்த மெத்தடெல்லாம் வந்து எப்போவுமே ரெகுலராக வர மெத்தட் தான். இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் சில பேர் புதுசாக வந்தவங்க பழைய வீடியோலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. இது பாருங்கள், இப்போ 02 ஏபியில் 20ன்னு வந்திருந்தா 86 ஏபியில் அப்படியே 86 அப்படின்னு வந்திருந்தா, இப்போ இந்த 48 ஏபி அப்படியே 48 வரும். ஓகேங்களா? ஏபியில் அப்படியே 48 வரும். இதிலே திரும்ப வந்து ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுங்க. ஏன்னா புதுசாக எதுவும் வராது, ஏற்கனவே வந்த மெத்தட்லேருந்து தான் திரும்ப வரும். அதனால் பார்த்துக்குங்க. கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள்.